நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. மார்ச் மாதம் வியாழன்கிழமை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 9:23 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:02 வரை அவிட்டம், பின்பு இரவு 11:01 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 12:02 வரை மரண யோகம், பின்பு காலை 6:16 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:02 வரை புனர்பூசம், பின்பு இரவு 11:01 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. பிறகு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பாங்கு ஏற்படக்கூடும். பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவு இருக்காது. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சமுதாயத்தில் உயர்ந்தவுடன் இணக்கமாக பழகுவீர்கள். சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறைகள் மூலம் ஆதாயம் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. லாபம் கண்டிப்பாக வரக்கூடும், பயப்பட வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று லகுவாக காணப்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித பய உணர்வும் இருக்கக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. கண்டிப்பாக முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. காதலில் நீங்க பதட்டப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மையாகவே இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் எப்படியும் சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று உயர்கல்வியில சாதனை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. பணமும் இன்று விரைவாக இருக்கக்கூடும். இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று இடைவிடாமல் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும், பயப்பட வேண்டாம். முடியாதது என்று ஏதும் இல்லை. இன்று உங்க வாழ்க்கையில் சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப்பெறும். மகிழ்ச்சிக்குரிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது மனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெகு விரைவாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும், பயப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யாரையும் நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். தொழில் வியாபாரம் மூலமாக அதிக லாபம் அடைவீர்கள். தங்கள் புதிய சாதனையால் வீட்டில் தங்கள் மதிப்பு உயர கொடுங்க. புதிய வாழ்க்கை கண்டிப்பாக அமையும், பயப்பட வேண்டாம். பெண் தொழிலின் நட்பால் உள்ள மகிழும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது.
உறவுகளுடன் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படுங்க. சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கையில் மிகவும் அற்புதமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சரிக்கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை. காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில் சாதிக்க வேண்டும் என்று லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்லதொரு புரிதல் உண்டாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை மிகவும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் மூலமாக அதிக லாபம் கிடைக்குங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. வீண் வாக்குவாதங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். உள்ள மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று உங்க வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். ரோகிணி. வெளி உலக தொடர்புகள் விரிவடையும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உறவுகளுடன் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நல்லவரின் நட்பு இன்று கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தொழிலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். புதிய வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் இன்று கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு ஆதாயம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க லட்சிய நோக்கோடு வாழ்க்கை வாழ்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாகனம் வாங்கும் யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். இந்த நாள் சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் பரபரப்பு மட்டும் கொள்ள வேண்டாம். காதல் உணர்வு கண்டிப்பாக தலை தூக்கும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் கை கொடுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மற்றபடி முக்கிய பிரச்சனையில வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது கூட நல்லது. கலைத்துறையினர் உழைப்புக்கேற்ற நல்ல பலனை அடைய முடியும். உழைப்பு மட்டுமே நன்மை என்று கொடுக்குங்க. என்ற காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றமும் இருக்கக்கூடும். நிலையில்லாத வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நீங்க அதற்கு ஏற்ற ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி நெருக்கடிகள் சரியாகும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்களுக்கு இன்று உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக காதல் உணர்வு தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் பாடங்களை படிப்பது நல்லது. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். கவனமாக பாடங்களை படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உங்களுடைய துணிச்சல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும்.
முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. திருவாதிரை இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். முன்கோப்பத்தை கட்டுப்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். புனர்பூசம் இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுங்க. முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். கூடுமானவரை குடும்பத்தாரிடம் ஒத்துப்போங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் தான் முன்னேறி செல்ல முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் தான் சூழலும் அமைந்துவிடக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பாதுகாப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி உண்டாக கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். முடிஞ்சளவு யாரிடமும் நீங்க கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பெண்கள் காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் இருக்கத்தான் செய்கின்றது. பொறுமையாக அணுகுங்கள். கண்டிப்பாக வெற்றியை நோக்கி செல்லும். இன்று காதலில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதல் போன்ற விஷயங்கள்ல தலையிடும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசுவதே சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவ கண்மணிகள் பாடங்களை நன்கு கவனித்து படியுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தைரியமும் கண்டிப்பாக கொடுங்க. பூசம் குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். குழப்பங்கள் மட்டும் வேண்டாம். ஆயில்யம் மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தைரியமாக இருந்தால் காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. திறமைகள் கண்டிப்பாக ஜெயிக்கும். பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தயவு செய்து பதட்டம் என்ன பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் என்ற சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பக்குவமாக காய் நகர்த்தி வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. முடிஞ்சளவு யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. திருமணம் போன்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் உணர்வு கண்டிப்பாக தலை தூக்கும். நெருக்கடிகளை எல்லாம் ஓரளவு சமாளித்து விட முடியும். தொழில் லாபமின்றி கண்டிப்பாக வந்து கொண்டுதான் இருக்கும். லாபம் இன்னாவிட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. தங்கள் விஷயங்களை நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இணைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் மாற்றங்களையும் ஓரளவு சரி செய்து கொள்வீர்கள். லாபத்திற்கு பெரிய தடைகள் எல்லாம் இல்லைங்க. எதையும் சரி கட்டிவிட முடியும். சமாளித்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக உண்டாகும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். கடித போக்குவரத்து ஏற்படக்கூடும். என்று தொலைபேசி வழி தகவல் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும்.
தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்குங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. உத்தியோகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை விரைவாக முடித்துக் கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாகவே இன்றி காணப்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மற்றபடி காதல்ல பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் உள்ள பயம் கண்டிப்பாக விலகி செல்லும். பாடங்களை நன்கு படியுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கமானவரிடம் பேசும்பொழுது கூட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூரம். என்று உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வீர்கள். பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். என்று பரபரப்பு கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சிரித்த முகம் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்ள கொடுங்க. என்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனமும் சந்தோஷம் அடைய கொடுங்க. கன்னி ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திறப்புகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. முயற்சிகள் கூட கண்டிப்பாக திருவணியாக கொடுங்க. பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று திருமணம், நண்பர்கள் சந்திப்பு, ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற சுவையான நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் இருக்கட்டும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. ஆதாயங்களை இன்று நீங்க தேடிக்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மனசுக்குள் இருந்த பயம் கண்டிப்பாக நீங்கி விட கொடுங்க. துணிச்சல் எதிலும் உண்டாக கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் மிக நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பல வழியிலும் பண வரவு இருக்க கொடுங்க. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்க கொடுங்க. காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நண்பர்கள் மூலம் நல்லது நடக்கக்கூடும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில் சாதிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும்பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். கரும்பச்சை உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க வேக வேகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு விஷயங்களை கண்டிப்பாக கவனம் வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மட்டுமே சிறப்பு.
யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கொண்டு உங்கள் வேலை முன்னேறினால் வெற்றி இருக்கும். மன பதட்டப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பட்டும் படாமல் இன்று பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறுங்க. இன்று நீங்க நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். சித்திரை என்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக சுலபமாக இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரி செய்திட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெற முடியும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை திறனும் மிதந்து காணப்பட கொடுங்க. இன்று வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, சோதனையான காலத்தை எல்லாம் சாதனையான காலமாக மாற்றி அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். துலாம் ராசினியர்கள் இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நண்பர்கள் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காரியம் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். தனவரவு கண்டிப்பாக கூடிவிடுங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு அக்கறை மேலோங்கி விடக்கூடும். தனவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். பெற்றோர்களால் நன்மை பெறுவீர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மையுடனும் செயல்படுவீர்கள். கடல் கடந்த விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உங்களுடைய தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றுவீர்கள். மற்றபடி எவருக்கும் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். மேலும் அவசியமான பயணங்களையே மேற்கொள்வது நல்லது. புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தாரால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான சூழலும் இருக்கின்றது. பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். என்று பெண்கள் முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட வேண்டும். யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். பெண்கள் இன்று சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. அது வரைக்கும் பொறுமையாகவே இருங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நம்பிக்கையுடன் போராடுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பல தடைகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடும். இன்று நீங்க அவசியம் இல்லாத வேலையில் ஈடுபட்டு பண விரயம் மட்டும் செய்து விட வேண்டாம். சுவாதி. இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்க கொடுங்க. மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று ஓரளவு முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்துவிடக் கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் ஓரளவு கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தன வரவையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெற்றோர்களால் பல நன்மையும் இன்று கண்டிப்பாக இருக்குங்க. பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சந்தேக உணர்வு பயம் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபார பயணங்களில் எதிர்பாராத சில வருமானங்கள் இருக்கும். இன்று பிடிக்காத உறவுகளை சந்திப்பீர்கள். அதனால் மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சந்தோஷத்தை நாமல் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி தரும் சம்பவங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். யோகா பிராயணம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மன வளத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் திறமைசாலிகளை தங்கள் அருகில் வைத்துக் கொண்டு சிறப்புடன் காரியமாற்றி நலம் அடைய கொடுங்க. நல்லவைகள் ஓரளவு நடக்கக்கூடும்.
வீணான விவகாரங்களை மட்டும் தட்ட வேண்டாம். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். கண்டிப்பாக யோசனைகள் இருக்கக்கூடும். அவசியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பொது காரியங்களை தள்ளிடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக தலையிடுங்கள். என்று பெண்கள் குழப்பம் அடையாதீர்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்கள். முடிவுகளில் தெளிவு உண்டாக கொடுங்க. என்று கல்வியில் கொஞ்சம் சிரமம் எடுத்து படித்தால் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்வில் வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மிகவும் தெளிவாக எடுக்க வேண்டும். தன வரவு கண்டிப்பாக கொடுங்க. வருமான விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மனவளம் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கக்கூடும். திறமசாலிகளை கண்டு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள கொடுங்க. அனுஷம் இன்று பொது வாழ்க்கையில் புகழக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிவீர்கள். அதிநவீன பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்துக்கு சென்று வருவீர்கள். முடிந்த அளவு கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை இன்று திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பொது வாழ்க்கையிலும் புகழ் கூடிவிடும். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பல சந்தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நெருக்கமான சூழல் இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன அமைதி ஒரு பக்கம் கூடிவிடும். யோகா போன்றவற்றில் ஈடுபடுங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நேர்மையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக நல்லது. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடைகள் ஏற்படுத்தியது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். அதிநவீன பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நிதானமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிக்கல்கள் ஓரளவு நீங்கி இன்பம் பிறகு கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. கூடுதல் லாபம் கிடைக்க பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. சகோதர வழியில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கக்கூடும். சற்றென்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உங்களை நம்பி இருந்தவர்களுக்கு முடிஞ்ச அளவு எதையாவது செய்து கொடுப்பீர்கள். உங்கள் ரகசியங்களை மட்டும் எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்கள் வெற்றியும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு இன்று சின்ன சின்ன நெருக்கடிகளுக்கு பின்னர் காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று காதல் மட்டும்தான் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் நல்லவையாகவே நடக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. அரசு துறையில் உள்ளவருக்கு கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. சலுகைகளும் கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று மூலம் நட்சத்திரக்காரர்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். போராடும் இன்று வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகுங்க.
நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். உற்சாகமாக பணியில் இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். பொருள் இறப்பை தவிர்ப்பதற்கு பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். உத்திராடம், காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவது ரொம்ப நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று நீங்க சாதனைக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மகரம் ராசினியர்கள், இன்று வாழ்க்கையில் நீங்க மிகுந்த சந்தோஷம் அடைவீர்கள். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். மகரம் ராசினியர்கள், ஆரோக்கிய நிலை சீராக இருக்கும். ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழல்வதால் தெய்வ சன்னதியில் அமைதி தேடுவது நல்லது. பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் கண்டிப்பாக விரும்புவீர்கள். இன்று வாடிக்கையாளரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபார விருத்திக்கு வழி உண்டாக கூடும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விற்பனை திறன் அதிகரிக்க கூடுங்க. முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பது கண்டிப்பாக ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். பய உணர்வு வேண்டாம். சகோதர சகோதரியிடம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கோபப்படாமல் பேசுங்கள். சில பணம் வரவு கையில் வரவில்லை என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்கள். கண்டிப்பாக எல்லாம் கையில் வந்து சேரக்கூடும். பெண்களுக்கு இன்று வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பெண்கள் மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதலில் மட்டும்தான் சிரமங்கள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். என்று மாணவர்கள் சூழ்நிலை கருத்து கொண்டு முடிவெடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பாடங்களில் நன்கு வெற்றி பெற்று உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தெய்வீக சன்னதியில் நிம்மதி தேடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சகோதர சகோதரியிடம் இன்று நீங்க ஒற்றுமையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. திருவோணம், இன்று எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அபாரமான நினைவு திறன் வெளிப்பட கொடுங்க. காலப்போக்கில் பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு மன தெளிவும் துணிச்சலும் கண்டிப்பாக இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். நேரத்திற்கு எழுந்திருங்கள். ஒன்றுபயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. அவிட்டம், நல்லவர்கள் நட்பாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகுங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாட வேண்டும். என்று உங்களுக்கு நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். நிம்மதி பெருகும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நிம்மதியற்ற சூழல் உருவாகி பின்னே சரியாக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக மாறுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் வரக்கூடும். சிலருக்கு பண இழப்புகள் கொஞ்சம் ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பற்றி சிந்தனை அதிகரிக்க கூடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் நல்ல பெயரை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தனவரவு சீராக வந்து கொண்டிருக்குங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாட வேண்டும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். இன்று அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் ஏதுமாக வேண்டாம். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். என்று காதலில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம்.
இன்று மாணவர்கள் சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும், விளையாட்டுத் துறையில் ஜெயிக்க வேண்டும், குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல அறிவு வெளிப்பட கொடுங்க. லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லதும் நடக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மனம் ஓரளவு தெளிவாக இருக்க கொடுங்க. நிம்மதியற்ற நிலை இருந்தது படிப்படியாக மாறும். சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயம் புகழின் உச்சிக்கு சென்று வருவீர்கள். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பண இழப்புகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். போராட்டாத்தி உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க கொடுங்க. நிதானமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு தெய்வ பலத்தால் காரியங்களை வெற்றி இருக்கும். சோர்வடையாமல் கொஞ்சம் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. இன்று உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பொருள் இழப்பை தவிர்ப்பதற்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நினைத்தவற்றை எல்லாம் செய்து கொடுப்பார்கள். சுகமான இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெயரும் புகழும் இன்று ஓங்கியிருக்க காலகட்டம் என்றே சொல்ல முடியும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. அரசு துறையில் இருந்து சலுகைகளை பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நேர் வழியிலேயே எதையும் செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழில் முன்னேற்றம் அடைய கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. போட்டி பந்தயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தள்ள வேண்டாம். என்று காரியங்கள் கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். ஆலோசனைகளை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். பெரியவர்கள் நட்பு கிடைக்கக்கூடும். அவருடைய அறிவுரை உங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைத்து கொடுக்க கொடுங்க. பெண்கள் நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு வேண்டியவற்றை வாங்கி போடுவீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கும். நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் எளிதில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அவசரம் ஏதும் பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் பட்டுப்படாமல் நடந்து கொள்ளுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்றீர்கள் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. முடிஞ்சளவு பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக ஒழியுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு தனவரவு சீராக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுவது மிக நல்லது. தனவரவு கண்டிப்பாக கொடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாக்க கொடுங்க. இன்று நீங்க நேர் வழியில் எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். துணிச்சலுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று புத்தாடை அணிகலன் இன்று வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. உயர்வான நம்பிக்கை ஏற்படக்கூடும். தெய்வீக சிந்தனை வரக்கூடும். சுய தொழில் லாபம் கண்டிப்பாக பன்மடங்கு பெருக கொடுங்க. ரேவதி நல்ல விஷயங்கள் மூலம் நல்லது நடைபெற கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். யோகமான நல்ல பலனை இன்று நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க.
சந்தேக உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். மன வளமும் இன்று பெருகக்கூடும். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக புகழ் கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக உங்க பக்கத்தில் இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.